நிலவின் ஒளியில் உணர்வுகள் ஒளிகளாக வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ். சில நினைவுகள் மெதுவாக மனதை தழுவும், சில குரல்கள் இதயத்தை தொடும். அந்த குரல்களில் ஒன்றாக இன்றைய கதையை உங்களுக்கு சொல்ல வரும் நான் வானதி. வெண்ணிலா ராஜன் அவர்களின் காணுமிடம் தோறும் நின்றன் கண்ணினொளி தோன்றுதடி இந்த கதையை கேட்க இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான கதைகள் கேட்க வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அத்தியாயம் 4. மித்ராவும் யாழினியும் தேட்டரை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். ஏ யாழி, மெல்ல போடி, ரேஸில் போகிற மாதிரி ஓட்டுற. ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணால் மட்டும் போதாது, சீக்கிரம் கிளம்பி வர தெரியணும் என்று மித்ராவை முறைத்தபடி கூறினாள். ஏய், கிளம்புறப்ப அம்மா பிடிச்சிட்டாங்க யாழி, வேலை செய்கிறதில்லன்னு சமாளிச்சுட்டு வரத்துக்குள்ளே நாக்கு தள்ளிடுச்சு. அதை கேட்டவள் சிரித்து கொண்டே, அதுக்கு இன்னும் வளரணும் மித்து என்றாள். அப்படியா மேடம், நான் வேணா ஆன்ட்டிக்கிட்ட சொல்லட்டுமா? அமைதியாக இருடி பக்கி, அவங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டா நிறுத்த மாட்டாங்க, தெரியுதில்ல, என்னை மட்டும் சொல்கிற என்று மித்ரா முறுக்கி கொள்ள, கூல் பேபி என்று அவளை சமாதானம் செய்தாள். தியேட்டர் வந்ததும் 2 வீலரை பார்க் செய்தவர்கள் யாழினிக்கு பிடித்த ஹீரோ படம் ஆதலால் தியேட்டருக்கு வந்தார்கள். திரையில் ஹீரோ பெயர் போட ஆரம்பித்தவுடன் இவர்கள் லூட்டி ஆரம்பமானது. யாழினி, மித்ரா இருவரும் டைட்டில் கார்டிலிருந்து ஆரம்பித்தவர்கள் எந்த சீனையும் விடவில்லை. ஹீரோவின் அறிமுக பாடலுக்கு இவர்களும் சேர்ந்து ஆடினார்கள். ஒவ்வொரு சீனுக்கும் விசில் சத்தமும் ஹீரோவின் பெயரை கத்திக்கொண்டும் இருந்தார்கள். இவர்களுக்கு பின்னால் ஆதியும் விஷ்ணுவும் இருந்தார்கள். முதலில் யாரோ என்ற அலட்சியத்தில் இருந்த விஷ்ணு மித்ரா விசில் எடுத்ததை பார்த்ததும் அதிர்ந்தான். ஆஃபீஸில் இந்த பூனையும் பால் குடிக்குமான் ரேஞ்சில் இருக்கா, இப்போ இந்த ஆட்டம் போடுறாளே என்று ஜெர்கானான். அவர்கள் இருவரையும் பார்த்த ஆதிக்கோ கோபம் உச்சத்தில் ஏறியது. டே, என்னடா, ஒரு படம் கூட நிம்மதியாக பார்க்க முடியல, ஆஃபீஸில் தான் இதுங்க தொல்லை தாங்க முடியலனா இங்கேயுமா என்று அவன் பல்லை கடித்தான். மச்சி, அதுக்கு நான் என்னடா பண்ணட்டும், அதிசயமாக தியேட்டருக்கு வந்திருக்க, என்ஜாய் பண்ணேன்டா. விஷ்ணுவின் புலம்பலில் ஆதி அமைதியானான். அப்பா, மலை இறங்கிட்டான் சாமி, தேங்க் காட் என்று விஷ்ணு மனதிற்குள் நினைத்து கொண்டே ஆதியை பார்க்க அவனோ யாழ்னியை சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்தான். ஆஹா, இது வேறையா, இதுக்கா அப்படி வரப்பா இருந்தான், இருடா வர என கருவிக்கொண்டே மச்சி என்று அழைக்க ஆதி, ஆஃபீஸ்க்கு வரப்போ எப்படி இருக்கா, இந்த பாட்டுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் காற்றா என்று திகைப்பாய் பார்த்தவன் தன்னை மறந்து அவளை ரசித்தான். அவளது ப்ளூ ஜீன்ஸும் ஒயிட் காட்டன் ஷர்ட்டும் அந்த பாடலுக்குண்டான அவளது நடன அசைவுகளும் அவனை வேறு உலகத்திற்கு அழைத்து சென்றன. அவனை கூப்பிட்டவன் பக்கத்தில் இருந்த மித்ராவை கவனித்தான். அவள் யாழ்னியோடு சேர்ந்து அடித்த லூட்டியில் தன்னை மறந்து சிரித்தான். அவன் சிரிப்பதை கவனித்த ஆதி அவனை முறைத்தான். உடனே சிரிப்பை நிறுத்திய விஷ்ணு, நம்ம கொஞ்சம் சைட் அடித்தா இவனுக்கு பொறுக்காதே என்று அவனை திட்டினான். ஆதி யாழ்னியை பார்த்த அதே வேளையில் இரு விழிகள் அவளை மோகத்துடன் பார்த்தன. இன்டர்வெல்லில் வெளியே வந்தபோது அவளை ஒருவன் இடிப்பது போல் வர அவள் லாவகமாக நழுவினாள். அவள் தேவையானதை வாங்கி கொண்டு உள்ளே வரும்போது அவளிடம் ஒருவன் ஹாய் பேபி என்றான். யாரது என்று யோசித்தபடியே அவனை பார்த்தவள் திகைத்தாள். இவன் அன்னைக்கு பார்ட்டியில் பார்த்தவனாச்சே, ஹூ ஆர் யூ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் என்று அவள் சீறினாள். ஆதியும் விஷ்ணுவும் வெளியே வந்தபோது யாழினி ஒருவனுடன் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த ஆதி திகைத்தான். ஆதி யோசித்து கொண்டிருக்கும்போது யாழினி பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த விஷ்ணு, மச்சி, அது வினித் தானே என்று கேட்க ஆதி ஆமாம் என்பது போல தலையசைத்தான். மச்சி, இவன் அப்ராலில் இருந்தான்ல? ஆமாடா. இவன் எப்போ இங்கே வந்தான் என்று விஷ்ணுவுடன் கேட்க அவன் தெரியவில்லை என்பது போல உதட்டை பிதுக்கினான். வினித்தை பார்த்தபடி 2 நிமிடம் யோசித்தவன், மச்சி, அவனை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணு என்று இறுக்கமான குரலில் கூறினான். சரிடா
என்றவன், இவளுக்கு அவங்கிட்ட என்ன பேச்சுடா என்று எரிச்சலான குரலில் கேட்டான். அதை கேட்ட விஷ்ணுவோ அவனை ஆச்சரியமாக பார்த்தான். அவங்க யார்கிட்ட பேசினா இவனுக்கு என்ன? இப்போ எதுக்கு இவன் இப்படி எரிஞ்சு விழறான் என்று அவனையே பார்த்தபடி நின்றான். டே, என்னடா பார்வை, வாடா போகலாம் என்று ஆதி அதே குரலில் கூற, இளமச்சி யாழ்னிக்கிட்ட வினித் என்ன பாடுபட போகிறானோன்னு யோசித்தேன் என சொல்ல ஆதி விழுந்து விழுந்து சிரித்தான். மச்சி, இப்போ சொன்னியே, இது கரெக்ட், வாடா போகலாம் என்று சிரித்தபடியே ஆதி கூற இருவரும் உள்ளே சென்றார்கள். இங்கே வினுத்தோ, வாட்ஸ் யுவர் நேம் பேபி என்று அவளை விசாரிக்க அவளோ உள்ளுக்குள் எரிமலையாய் இருந்தாள். அவளுக்கு இவனோடு பேசக்கூட பிடிக்கவில்லை. கிளம்பலாம் என்று யோசித்த போது, ஹே யாழ்னி, நீ எங்கே இங்கே என்றபடி அவளுடைய கசின் சந்தோஷ் வந்தான். வருது பாரு பக்கி இப்ப என்று அவனை முறைத்து கொண்டு நின்றாள். ஏண்டி இப்படி முறைக்கிற என்று கேட்டவனிடம் கண்களாலேயே அவனை எரித்தாள். அவளது பார்வையை தொடர்ந்து அவன் பார்த்தபோது அங்கே வினித் நின்றிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். ஒரு நிமிடம் அதிர்ந்தவன் பின் சுதாரித்து கொண்டு, ஹே வினித், நீ அப்ராட்லேருந்து எப்படா வந்த என்று அவனை விசாரித்தான். யார் இவன்? இவனை இந்த பக்கி தெரிஞ்சது போல பேசுது. ஆளும் அவனும் என்று அவனை திட்டிக் கொண்டிருக்க, சந்தோஷ் என்று அவனை கூப்பிட, நீ இன்னும் போகலையா என்று பார்வையால் கேட்டபடி அவளை பார்த்து கொண்டே, பாய் யாழினி என்று கையசைத்தபடி அவளை போகச் சொன்னான். இவனுக்கு பெரிய ஹீரோன்னு நினப்பு. இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கும், மிஸ் ஆகிடுச்சு. மவனே, சிக்காமையா போயிடுவ என்று சந்தோஷை திட்டியபடியே உள்ளே வந்தாள். சந்தோஷிடம் பேசிக்கொண்டிருந்த வினித் யாழ்னியை மிஸ் பண்ணியதில் அவன் மீது கொலை வெறியில் இருந்தான். ஏண்டி இவ்வளோ லேட் என்று அவளை கேட்க, பக்கி கூப்பிட்டா வர வேண்டியது தானே, இப்போ வந்த உடனே ரொம்ப நல்லவ மாதிரி கேள்வி கேட்குற என்று அவளிடம் எகிறினாள். யாழி, ஏண்டி இவ்வளோ கோவப்படுற? அன்னைக்கு பார்ட்டியில் பார்த்தோம்ல, கார்த்திக்கிட்ட பேசிகிட்டு இருந்தானே. ஆமாம், அவனுக்கு என்னடி? அந்த பொறுக்கியை பார்த்தேன். இன்றைக்கி தரமான சம்பவம் நடந்திருக்கும். சந்தோஷ் வந்து கெடுத்துட்டான். அப்பா, தேங்க் காட், கடவுள் அவனை காப்பாற்றிட்டார் என நிம்மதி பெருமூச்சு விட, என்னடி மூச்செல்லாம் பலமாக இருக்குது? ஏண்டி, மூச்சு விடுறது கூட தப்பா? இப்போ அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்கிறியா இல்லையா என்று அவள் திட்ட ஆரம்பித்ததில் அங்கு நடந்தவைகளை சொல்ல ஆரம்பித்தாள். அவள் சொன்னதை கேட்டவள் பயந்து போய், எதுக்கு ஜாக்கிரதையாக இருடி என அலர்ட் செய்ய, ஏய், யாரை பார்த்து அலர்ட்டாக இருக்க சொல்கிற? அவன் என்னடானா பெரிய இவனாட்டம் நீ போகலையான்னு கண்ணாலேயே செய்க காட்டுறான். என்னடி நினச்சிட்ருக்கீங்க என்று அவள் பொங்க, ஆத்தா நீ படத்தை பார்க்க விடுதாயே என்ற அவளது முகபாவனையில் அது என்று யாழினி தலை ஸ்டைலில் சிரிக்க மித்ரா சிரிப்புடன் படத்தை பார்க்க ஆரம்பித்தாள். படம் முடிந்தவுடன் சந்தோஷுக்கு ஃபோன் செய்ய அவன் எடுக்கவில்லை. டேய், வீட்டுக்கு வாடா, உனக்கு இருக்கு என்று கருவியபடியே ஃபோனை கட் செய்தாள். வீட்டில் அப்பா அம்மாவுடன் பேசிவிட்டு படுக்க வந்தபோது யாழினியின் ஃபோன் அடிக்க, ஃபோனை எடுத்தவள், சொல்லுடா பிளாக்கி என்க. இவங்க அப்படியே வெள்ளை பண்ணி மாதிரி வெள்ளையாக இருக்காங்க, என்ன பிளாக்கின்னு சொல்கிறாங்க. ஏண்டி, ஏதோ நீ கொஞ்சம் கலராக இருந்தா உனக்கு நான் பிளாக்கி அடி என்று அவன் கடுப்பானான். டே, நான் ஃபஸ்ட்டு கேட்குறதுக்கு பதில் சொல்லுடா. நீ எங்கடா தேட்டர் வந்த? நானும் நவீனும் வந்தோண்டி. உன் ஃப்ரெண்டை நான் பார்க்கவே இல்லையே என்றாள் சந்தேக குரல். ஏய், இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? கால் பண்ணியிருந்தியே, என்னன்னு கேட்கலான்னா ரொம்ப தான் பிகு பண்ணுற. ஆமாடா, தேட்டரில் 6 ஓடுச்சு, நீ வந்து காப்பாத்தினியா? அதுதான் ஃபுல் அரிச்சு போய் கால் பண்ணேன். என்னடி சொல்கிற? தேட்டரில் 6 ஓடுச்சா? புரிகிற மாதிரி சொல்லுடி. டேய் என்று பல்லை கடித்தவள், தப்பான டைமில் கரெக்டாக என்டர் ஆனியே மவனே, அவன் என் கையில் மாட்டியிருக்கணும், அவனுக்கு சங்கு தான் என்று குரலில் ரௌத்திரத்துடன் கூறினாள். யாழினி, பப்ளிக்கில் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா? அவன் டேஞ்சரஸ், அதான் அங்கிருந்து உன்னை அனுப்பினேன். நான் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன், போடா என்று அவள் கத்தியதில் அவன் அதிர்ச்சி அடைந்தான். யாழுமா, கூல்டா, ஏன் இப்படி டென்ஷன்? நீ முன்னால் இப்படி இல்லையே என்ற அவனது கனிவான குரலில் அவள் மனம் அமைதியடைந்தது. கண்களை மூடி தன்னை அமைதிப்படுத்தியவள், நத்திங்டா,
சரி சொல்லு, அவன் யார்? நாங்கள் ஒரே செட் தான், பட் அவன் சரியில்லை, அதான் உன்னை போக சொல்லி சொன்னேன். சரிடா, அவன் யாருன்னு ஃபஸ்ட்டு சொல்லு. அவன் விகே இண்டஸ்ட்ரீஸ் காளியப்பனோட மகன். டேய், என்னடா சொல்கிற? ஆமாண்டி, அவங்க அப்பா அரசியல்வாதி, இவனும் அவங்க அப்பா மாதிரி தானே இருப்பான். அவன் கேரக்டர் சரியில்லை, அதுதான் சொன்னேன். அவன் நல்ல நேரம், அவன் தப்பிச்சிட்டான். நெக்ஸ்ட் டைம் அவனை பார்க்குறப்ப இருக்கு என்று பல்லை கடித்தவள் அவனிடம், ஓகேடா, வீட்டுக்கு வா, உன்னை அம்மா கேட்டுகிட்டே இருக்காங்க. சரிடி, பெரியம்மா கிட்ட சொல்லு, நெக்ஸ்ட் வீக்கில் வரேன் என்று சொல்லியபடி ஃபோனை வைத்தான். சந்தோஷ் யாழ்னியின் சித்தி மகன். இருவருக்கும் இடையில் 5 வருடங்கள் வித்தியாசம் என்றாலும் நண்பர்கள் போல பழகினார்கள். யாழினி எதையும் அவனிடம் ஆலோசித்து செய்வாள். இன்று திடீரென்று தியேட்டரில் வினித்துடன் பார்க்கவும் அவனை பற்றி தெரிந்தவன் ஆதலால் அதிர்ச்சி அடைந்தவன் அவனிடமிருந்து பாதுகாக்கும் பொருட்டு அவனை கிளம்பச் சொன்னான். அவனோ அவளுக்கு கால் பண்ணலாம் என்று இருந்தபோது அவளது மிஸ்ட் காலை பார்த்தவன் அவளை கூப்பிட்டு அலாட் செய்தான். ஃபோனை கட் பண்ணிய யாழ்னிக்கோ ஏதேதோ ஞாபகங்கள் நிழல் போல வந்தது. அந்த நினைவுகளில் அவள் தூக்கத்தை தொலைத்தாள். அடுத்த நாள் ஆதி ஃபைலை பார்த்து கொண்டிருந்த போது விஷ்ணு உள்ளே வந்தான். மச்சி, வினித் விகே இண்டஸ்ட்ரீஸ் காளியப்பனோட பையன்டா. அந்த காளியப்பன் இப்போ மினிஸ்டராக இருக்கான். அவன் கூறிய விவரங்களில் ஆதி திடுக்கிட்டான். விஷ்ணு, அப்போது ப்ராஜெக்ட் மிஸ் ஆனது கூட இவன் வேலையாக இருக்குமோ என்று அதிர்ச்சியான குரலில் கேட்டான். அவன் ஆமாம் என்பது போல தலையசைத்தான். மச்சி, இன்னொரு இன்ஃபர்மேஷன், ஆன்லைனில் இவங்க தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நீ சொல்லிகிட்டு இருந்தல்ல, சேம் ஃபீல்டு, அது இவன் தாண்டா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஓ சரிடா என்று யோசனையுடன் தலையாட்டினான். ஓகே, ஃபஸ்ட்டு நீ பப்ளிஷர் பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண என்று அவன் கட்டளை போல சொன்னான். அவன் சரி என்பது போல தலையாட்டினான். சரி, நான் சைட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்று இறுக்கமான குரலில் கூறிவிட்டு சென்றான். அவன் சென்றதை உறுதி செய்து கொண்டவன் மித்ராவை ஃபோனில் அழைத்தான். மித்ரா, நான் கேட்ட டீட்டெயில்ஸ் எடுத்துட்டிங்களா இல்லையா என்றான். அவள் எதை பற்றி கேட்குறான் என்று புரியாமல் திணறினாள். சார், நீங்கள் எந்த டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க? ஹலோ, நேற்று காமர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டேன்ல, ஒரு ஒர்க் சொன்னால் இப்படித்தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்களா என்று ஃபோனிலே கத்தினான். இல்லை சார், நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்று சொல்லியவள் ஃபோனை வைத்தாள். அவளுக்கு பதட்டத்தில் உடல் நடுங்கியது. அன்று மீதியிருந்த வேலைகளை முடித்தவள் பார்கவி பிறந்தநாள் விழாவுக்கு போக வேண்டுமென்று அவசரமாக கிளம்பினார்கள். அந்த அவசரத்தில் அவள் இந்த வேலையை மறந்துவிட்டாள். இப்போது அவன் திடீரென்று கேட்கவும் என்ன செய்வது என்று திணறினாள். ஏ மித்து, என்னாச்சு? அந்த பாடி கார்டு காமர்ஸ் டீட்டெயில் கேட்குறாண்டி. நான் ஒன்றும் எடுத்து வைக்கல. இதுக்கு ஏண்டி இவ்வளோ டென்ஷன்? நான் எடுத்து தரேன், வெயிட் பண்ணு என்று சொன்னவள் அவசரமாக அதை தேடி பிரிண்ட் எடுத்து அவளிடம் கொடுத்தாள். அதை வாங்கியவள் அவசரமாக விஷ்ணுவை காணச் சென்றான். அவன் முன் நின்றவள் பதட்டத்தில் வார்த்தைகள் வராமல் தடுமாறினாள். அவனோ மும்மரமாக கணிப்பொறியில் எதையோ நோண்டி கொண்டிருந்தான். அவள் பேச வார்த்தைகள் வராமல் தொண்டையை செருமினாள். அதில் நிமிர்ந்தவன் என்ன என்பது போல் மித்ராவை பார்த்தவன் அவளது பால்வடியும் குழந்தை முகத்தை பார்த்ததும் திகைத்தான். அடி பாவி, நேற்று தியேட்டரில் என்ன ஆட்டம் போட்ட, இப்போ ஒன்றும் தெரியாத குழந்தை மாதிரி நிற்கிறாளே என்று நினைத்தவன் அவள் பேச்சை ஆரம்பித்தவுடன் முகத்தை கடினமாக மாற்றினான். சார், நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ், அதை எடுத்து வர உங்களுக்கு இவ்வளோ நேரமா? சாரி சார், நேற்று எடுக்க முடியல, இனிமேல் கரெக்டாக ஒர்க் முடிச்சிடறேன் சார். மித்ரா ஏதாவது சொல்லி சமாளிப்பாள் என்று எதிர்பார்த்தவன் அவளுடைய உண்மையான பேச்சில் திகைத்தான். ஏனெனில் விஷ்ணு அவளை தினமும் கவனித்து கொண்டிருக்கிறான். அலுவலகம் வந்ததும் அவளை நோக்கி செல்லும் கண்களை தடுக்க முடியாமல் அவன் திணறிக் கொண்டிருக்கிறான். அவளுடைய உண்மையான பேச்சில் அவன் மனம் அவள் காலடியில் வீழ்ந்தது. அவளையே பார்த்தபடி இருந்தவன் போ என்பது போல் தலையசைத்தான். அவள் விட்டால் போதுமென்று ஓடியதை பார்த்தவன் அவள் செய்கையில் தன்னை மறந்து சிரித்தான். தனது இருப்பிடத்திற்கு வந்தவள் அப்பா எஸ்கேப்டி, பாடிகார்டு இன்னைக்கு திட்டலடி என்று சந்தோஷமாக யாழ்னியிடம் கூறினாள். அவன் என்னைக்கிடி உன்னை திட்டியிருக்கான், எல்லாம் ஆக்டிங் என்று நினைத்தவள் சரி என்பது போல் தலையாட்டினாள். அப்போது கார்த்திக்கை மித்ரா பார்த்தபோது அவன் மிகவும் டென்ஷனாக இருப்பதைக் கண்டு யாழ்னியை கூப்பிட்டு அவளை காட்டினாள். ஏய்,
இவன் நேற்று இருந்தே சரியில்லடி முத்து. ஏண்டி இப்படி சொல்கிற? நேற்று பார்த்தப்போ சரியில்லை, இப்போவும் பாரு ஜிஞ்சர் தின்ன மங்கி மாதிரி இருக்கான். விடுடி, அவனுக்கு என்ன பிரச்சனையோ, நாம் நம்ம ஒர்க் பார்க்கலாம். இவர்கள் கவனிப்பதை பார்த்ததும் கார்த்திக் தனது முகபாவனையை அவசரமாக மாற்றினான். அவன் சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் போது ஆதி திடீரென்று கிளம்பியதை பார்த்தவன் என்ன செய்வதென்று புரியாமல் யோசனையில் இருந்தான். ஆதி வெளியே போய்விட்டு மதியத்திற்கு மேல் வந்தவன் யாழினியை கூப்பிட்டு புத்தகம் சம்பந்தமான தகவல்களை திரட்ட சொன்னான். யாழினி அவன் சொன்ன வேலையை முடித்தவள் அவனிடம் ரிப்போர்ட்டை காட்டினான். அதை பார்த்தவன் மெச்சுதலாக அவளை பார்த்து தலையசைத்தான். அதில் திருப்தியுற்றவள் மேலும் தயங்கி நின்றாள். என்ன யாழினி? சார், ஐ எம் சாரி, நேற்று நீங்கள் டென்ஷனில் இருக்கீங்கன்னு தெரியல. இனிமேல் இந்த மிஸ்டேக் நடக்காது சார் என்று அவன் கண்களை பார்த்து கூறினாள். ஆதி அவளை வியந்து போய் பார்த்தான்.